அண்ணாமலை அவர்கள் தாவேகா, விஜய் அவர்கள் அதிமுக மிகப்பெரிய சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட், அண்ணாமலை அவர்கள் தாவேகாவுக்கு இருக்கிற அமைச்சர்கள்லயே எல்லாருமே முதல் முறை அமைச்சர்களா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தகுந்த நேரம் கொடுக்கணும். இது ஒரு முக்கிய பாயிண்ட் சொல்லிக்கிறாங்க. உண்மையிலேயே தாவேகா அமைச்சர்களுக்கு பொறுப்பு இப்பதான் கொடுத்திருக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட இன்னும் டைம் வரல. ஒரு 2 மாசம் கூட முடியல. அதனால நிச்சயம் அவர்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க வேண்டும். முதல் முறை அமைச்சர்கள். ரெண்டாவது, தாவேகா சைடு இருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் கட்சியை நிறைய பில்ட் பண்ணிட்டு வந்துட்டுக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியுதே தவிர அமைச்சர் அவர்களுக்கோ எம்எல்ஏ அவர்களுக்கோ கொஞ்சம் குறைவா இருக்கு. வேற துறையில இருக்கிறவங்க வேற துறையில போய் பாக்குறது, இந்த துறையில இருக்கிறவங்க அந்த துறைக்கு போய் பாக்குறது, இந்த துறையில இருக்கிற அமைச்சர்கள் அந்த துறைக்கு போய் பாக்குறது, அந்த துறை அமைச்சர்கள் இந்த துறைக்கு போயிட்டு இருக்கிறது. இப்படி ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அது இந்த நேரத்துல தவிர்க்க வேண்டிய ஒன்று. தாவேகாவுக்கு நெகட்டிவ் வராம பாத்துக்குங்க. இது தாவேகா விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து அதிமுக. அதிமுக ஆல்ரெடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி காலம் தவறிய தலைவர் ஆயிட்டாரா இபிஎஸ் அவர்கள். அவரோட காலம் முடிஞ்சு போச்சாம். இப்ப எல்லாமே இன்டர்நெட், சோசியல் மீடியா அப்படி ஆயிப்போச்சு. திமுக தோற்றத்துக்கும் அதிமுக தோற்றத்துக்கும் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் சோசியல் மீடியால அவர்களுக்கு ரீச் கிடையாது. தாவேகா ஃப்ரெஷ் எனர்ஜி அவர்களுக்கு இன்டர்நெட், சோசியல் மீடியா அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அவர்களுக்கு ஐடி விங்கே தேவையில்லை. அந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்தாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கும் இல்ல, தாவேகாவுக்கும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் புதுசா வந்திருக்கிறாங்க, அவருக்கு இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி அவருக்கு என்னதான் ரீச் இருந்தாலும் அவரோட கொள்கை அது வேற, கூட்டணிக்கு போகல. அதனால அவரோட இது நம்ம பேசவே வேண்டாம். இப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஒரு 2031 எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா இபிஎஸ் அவர்களோட நிலை என்ன? அவருக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், அல்லது இளைய தலைமுறை தலைவர்களை கொண்டு வரணுமா? திமுக ஒரு உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஜெனரேஷன். அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்கள் அவர் எத்தனை ஜெனரேஷன் வேணாலும் தாண்டி நிற்பார். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் அவரோட சைடு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவரோட பேச்சு மிகப்பெரிய அளவுல ரீச். ஆனா ஒரு இக்கு எலெக்ஷன்லயும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்கு வங்கி அவர்கிட்ட பிரிச்சுட்டு போகிறதுக்குன்னே யாராவது வராங்களா அதுவே தெளிவா தெரியல. இப்படி இருக்கும் பொழுது இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தாவேகா அண்ணாமலை அவர்களை பத்தி எனக்கு பேசவே கிடையாது. இருந்தாலும் அதிமுக சைடு பேசுறாங்க. எம்ஜிஆர் அவர்களை போக்கஸ் பண்ணாங்க, ஜெயலலிதா அவர்களை போக்கஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப உங்களுக்கே புரியும். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தாவேகால இருந்து திரும்ப இங்க வந்தாங்க, திரும்ப அங்க போகிறேங்கிறாங்க. இப்படி அதிமுகவும் தாவேகாவும் நண்பர்களா, எதிரிகளா, துரோகிகளா, ஸ்ட்ராட்டஜியா, சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியா, இல்ல ஓபன் ஸ்ட்ராட்டஜியா ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா ஆக மொத்தத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அடுத்த 5 வருஷம் தாவேகா ஆட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ தாவேகால ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாச்சும் வேணும். அதிமுக இருந்து அங்க போய்க்கிறாங்க, போனவங்க எல்லாரும் அங்கேயே இருப்பார்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் இருக்கணும். ஒரு ஆள் எத்தனை கட்சி மாறுவாங்க, எத்தனை துரோகங்கள் பண்ணுவாங்க? பண்ணக்கூடாதுல்ல. தாவேகா விஜய் அவர்களுக்கோ அதிமுகவுக்கோ பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக தாவேகா மறைமுக ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஓடிட்டு இருக்கு. சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அது என்னைக்கு வெளியே வரும் அப்படின்னா எப்பவும் போல எலெக்ஷனுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் வரும். பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து ஒண்ணு பண்ணுவாங்களே, அது மாதிரி 2031 முன்னாடி தான் வரும். இல்ல உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடி தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம். இது தொடர்கதையாயிருச்சு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒவ்வொருத்தர் நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அப்படின்னு வராங்க. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார் விஜய் அவர்கள். ஆனால் இது எல்லாத்தினாலையுமே முடியுமா? இதுதான் கேள்வி. யாருனால முடியும்? அண்ணாமலை அவர்களால முடியுமா? நீங்க அவரால் முடியும் அப்படின்னு சொல்லலாம், சொல்லுவீங்க. ஆனா முடியுமா? பிராக்டிக்கல் வாய்ப்பே கிடையாது. தாவேகா விஜய் இதுவே வரலாறு. இந்த வரலாறு இன்னும் எத்தனை வருஷங்கள் தொடரும் அப்படிங்கிறது தெரியல. உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.